கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், எக்கனாமிக்ஸ், வேற ஏதோ ஒண்ணு. பயாலஜி. சூப்பர். நல்லா கேட்டுக்குங்கப்பா. பயாலஜி படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, இதெல்லாம் படிக்கிறீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்க கையில கம்ப்யூட்டரை கொடுத்து வேலை பார்க்க சொல்றது தமிழ்நாடு. இன்னொரு பக்கம் கம்பை கொடுத்து சண்டைக்கு வர சொன்னா எந்த பக்கம் போவீங்க? கம்பு எடுத்து சண்டைக்கு போயிடுவோமா? கம்ப்யூட்டர் தூக்கிட்டு வேலைக்கு தானே போவோம். கம்பு எடுத்துட்டு சண்டைக்கு வான்னு ஒன்றிய அரசு கூப்பிடுது, கம்ப்யூட்டரை கொடுத்து வேலை பாருன்னு தமிழ்நாடு அரசு கூப்பிடுது. இது ரெண்டுல எந்த பக்கம் நிக்க போறோம்? இதுதான் சண்டை. இன்னைக்கு கையையும் காலையும் கட்டி போட்டு உங்களை ஓட சொன்னா ஓட முடியுமா? அக்கா நல்லா தானக்கா பேசிட்டு இருக்கீங்க, வர வர என்னக்கா கையை காலை கட்டிட்டு ஓட சொல்றீங்க? ஒன்றிய அரசு தமிழ்நாடை ஓட சொல்லுகிறது. நிதி கொடுக்க மாட்டோம். கல்வித்துறைக்கு வர வேண்டிய, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை தரமாட்டோம் யூனியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. இதெல்லாம் எக்கனாமிக் growth, ஃபேக்டரிஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ், டெக்ஸ்டைல், லெதர், விமென் ஒர்க் ஃபோர்ஸ், டாக்டர்ஸ், ஜிஆர், பிஹெச்டி ஸ்காலர்ஸ், செஸ் கிராண்ட் மாஸ்டர், விளையாட்டு வரை தமிழ்நாடு தான் நம்பர் 1. இப்ப இந்த கட்டப்பட்ட கைகளும் கால்களும் அவிழ்த்து விடப்பட்டால் இன்னும் எவ்வளவு தூரத்திற்கு தமிழ்நாடு ஓட முடியும்னு கற்பனை பண்ணி பாருங்க. எதுவுமே கொடுக்காதப்ப நம்பர் 1 சார். இந்தியாவில் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தால் உலகத்தில் நம்பர் 1 தமிழ்நாடு வருவதற்கான அத்தனை தகுதியும் வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அருமை